வெறும் ஒரு 15 வயசு பையன் ஸ்கூல்ல பாதியில படிப்பை விட்டு வெறும் லைப்ரரியில இருக்கிற புக்ஸை மட்டும் படிச்சு ஒரு ஊருக்கே கரண்ட் கொண்டு வராருன்னா நம்ப முடியுதா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1987 ஆப்பிரிக்கால ஒரு ஏழ்மையான கிராமத்துல ஏழ்மையான ஒரு குடும்பத்துல வில்லியம் காங்க்வாம்பா பிறகுறாரு. இவங்க ஃபேமிலி பினான்சியலாவே ரொம்ப கஷ்டப்படுறதுனால இவரு 14 வயசா இருக்கும்போதே ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிடுறாங்களாம். இவருக்கு சின்ன வயசுல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் மேல ரொம்ப ஆசை இருந்துட்டே இருக்கு. எந்த அளவுக்கு ஆசை இருந்துட்டே இருக்குன்னா, இவரை ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டியும் கூட இவர் லைப்ரரி போய் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி புக்ஸை வாங்கி படிக்கிறாரு. அப்போ ஒரு வாட்டி ஒரு புக் படிச்சுட்டு இருக்க அந்த டைம்ல வெறும் காத்த மட்டும் வச்சு எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணலான்ற இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால பழைய இரும்பு சாமா, பழைய சைக்கிள், ஒரு உட்டை வச்சு மட்டும் அவர் ஒரு விண்மீலை உருவாக்குறாரு. அந்த விண்மீல் அவரோட வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பவரை ஜெனரேட் பண்ணுது. அந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தையும் கொடுக்குது. முதல்ல அவரோட வீட்டுக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி பவரை கொண்டு வந்த இவரு அடுத்து மொத்த ஊருக்கே கொண்டு வர்றாரு. அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு பம்புடு வாட்டரையும் கொண்டு வந்து அந்த ஊரோட பசியையும் தாகத்தையும் தீக்க வைக்கிறாரு. இவரோட வாழ்க்கை வரலாற ஒரு கதையாவே எடுத்து படமாவே ஆக்கி வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்கல்ல.